ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டான அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்களை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின அப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவடம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது பழைய புளி, அதனால தான் கலர் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. மீன் குழம்புக்கு எப்போவுமே நீங்கள் பழைய புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டும் கம்மியாக இருக்கும், புளிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காவோட சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஃபிஷ் பீசஸும் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.